இது என்ன ரெட் சிப் பூசா? இது சிட்டிது இல்லையே. சிட்டிக்கு நான் கொடுக்குற அடிஷனல் ப்ரோக்ராமிங். கலைஞருக்கு போஸ்டர் ஒட்டினவன் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டினவன் உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. நாங்க 10 வருஷமா ஒரே கூட்டணியில இருக்கோம். என்னடி இது? இது பாருங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாரத்தை விற்கிறான். இப்படி எத்தனை தப்பு. பொருந்தாத கூட்டணி நண்பர் சானவாஸ் சொன்னார். அவருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு ஒரு நாளும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொன்னவர் யார்? உங்கள் தலைவர் தானே. ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி. அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கை கோர்த்திருக்கிறார். அந்த கூமுட்டை யார் அப்படின்னு பார்த்தா, எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோட விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். அடுத்த ரவுண்ட் சானவாஸ் வருவாரு, பதில் சொல்லிட்டு தான் போகணும். எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறான், கடைசியில் அவஸ்தைப்படுறது நான் தான்டா. அவர் கேட்டார், காங்கிரஸை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறீர்களே. ஆமா, நாங்க ஈழத்துல போய் தேர்தலில் நிக்க போறது இல்லையா, நாங்க இந்தியால நிக்கிறோம். நாங்க ஈழத்துல போய் தேர்தலில் நிக்க போறது இல்லையா, நாங்க இந்தியால நிக்கிறோம். இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ எம் லுக்கிங் லைக் இளிச்சவாயன். இனப்பொலை நடக்கும்போது அதுக்கு துணை போன கட்சியோட சேர்ந்து 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட்டணி சேர்ந்தீங்களே, அது உங்க மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு? என்னையா மானங்கட்ட பொழப்பு? இந்த பொழப்புக்கு எங்கேயாவது தூக்கு போட்டு செத்து போயிடலாம். என்ன பொழப்பு? எங்களுக்கு இந்த இடம், இந்த பதவி, கொள்கை முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்பி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். திமுகவும் அண்ணா திமுகவும் கட்டுவிரியனும் கண்ணாடி விரியனும் என்று சொன்னார். யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. நான் இன்றைக்கு சானவாஸ் அவர்களை பார்த்து கேட்கிறேன், திமுக கட்டு விரியனா கண்ணாடி விரியனா சொல்லிட்டு போயிடும். சாம்பார் ஆப் எனக்கு. தமிழகத்தில் ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. அந்த புற்றில் கட்டுவிரியன் குடியிருக்கிறது. கட்டுவிரியனை விரட்டிவிட்டு நான் வருகிறேன் என்கிறார். அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. கட்டுவிரியனை விரட்டிவிட்டு கண்ணாடி விரியன் குடிமுக பார்க்கிறது. கட்டுவிரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியன் இல்லை. யார் கட்டுவிரியன் யார் கண்ணாடி விரியன் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. அடுத்த ரவுண்ட் சானவாஸ் வருவாரு, பதில் சொல்லிட்டு தான் போகணும். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. சண்டாளா, நினைச்ச மாதிரியே சேரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம். யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. அது வேற வாய், இது நாரவாய். ஃபிளாஷ்பேக். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு கற்பனை. கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற
ஓர்மை இங்கு கிடையாது. அடுத்த ரவுண்ட் சானவாஸ் வருவாரு, பதில் சொல்லிட்டு தான் போகணும். நாங்கள் தான் பெரிய கட்சி. இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? நண்பர் சானவாஸ் கேட்டார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒன்றை கேட்கிறேன், இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம், நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள். இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன். இந்த நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை வாங்கவில்லை என்று சொன்னால் அதான் இல்லங்கிற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற? வாய்ப்பே இல்லை. அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று நான் சொல்லுகிறேன். தன்மானம் உள்ளவர் சானவாஸ் அவர்கள். பாதியை விட குறைவாக வந்தால் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சானவாஸ் அறிவிக்க தயாரா? வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய ஃபைட்டர் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. சவால் விடுகிறேன், நாங்கள் வாங்குகிற தொகுதிகளை விட நீங்கள் ஒரு தொகுதி கூட வாங்கிவிட்டால் நாங்கள் அரசியலை விட்டே போயிடுறோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளை பாமக பெற்றது. திமுக கூட்டணியில் திருமாவளவன் 31ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சர் ராஜகண்ணப்பனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அமைச்சர் ஒரு பெரிய சேரிலும் திருமாவளவன் பிளாஸ்டிக் சேரில் பவ்யமாக கைகட்டியபடி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு போட்டோ வெளியாகியது. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை விசிக பெற்றது. கூச்சமே இல்ல. இனப்பொலை நடக்கும்போது அதுக்கு துணை போன கட்சியோட சேர்ந்து 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட்டணி சேர்ந்தீங்களே, அது வந்து உங்க மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே வந்து சார் நான் வந்து பாமக 10 தொகுதியிலும் தோல்வி அடைந்தது. விசிக வாங்கிய 2லும் வெற்றி பெற்றது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். சயின்டிபிக்லி யார் சார் பெரிய கட்சி? எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். சமூக நீதி இயக்கம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளில் திமுக சமூக நீதிக்காக செய்தது என்ன? சானவாஸ் சொல்லட்டும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இதுவரையில எதையும் நிறைவேற்ற முடியாத இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஒன்றை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு, அந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். நடத்தி காட்டுவோம். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? அதில் திமுகவிற்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். வெளு என்று வெளுத்தேன். கூட்டணியில் பங்கா இல்லையா? எங்களுக்கு பங்கு வாங்கி தர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்டோமா கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கன்னு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? எங்கள் தலைவர் சொல்வார், நம் மீது கல்லெறிபவர்கள் ஒரு காலத்தில் நம் மீது பூ எறிவார்கள். ஆக்கப்பூர்வமான பணிகளை விடுதலை சிறுத்தை இயக்கம் பட்டியலின சமூகத்திற்கு இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் ஒருபோதும்
சேரி மக்களின் குடிசைகளை கொளுத்தாது. காங்கிரஸ் ஒருபோதும் ஆணவ கொலைகளை ஆதரிக்காது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா கொள்கை முக்கியம். உங்களுக்கு பர்சனலா ஒரு சவால் சொன்னாரு, பாதிலையும் பாதி அதை விட கம்மியா வாங்கிட்டா ஷானவாஸ் எம்எல்ஏவாவது போட்டியிடாம இருப்பாரா, அந்த சவால் விடுறேன்னு சொன்னாரு. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க.